மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரபலமான வார்த்தை தான் எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். தமிழில் ஒழுங்குபடுத்தப்பட்ட முதலீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கடனுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்க. இப்போ அந்த பொருளுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை முன்பணமாக கொடுத்துருவீங்க. அப்புறம் மீதி மொத்த தொகையை நீங்கள் தவணை முறையில் மாதம் மாதம் அந்த பொருளுக்கு சம்மந்தப்பட்ட வங்கிக்கு நீங்கள் கொடுப்பீங்க, இல்லாட்டி அந்த கடைக்கு கொடுப்பீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டு திட்டத்தில் மாதம் மாதம் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய தொகையை பேங்க்கில் இருந்து எடுத்துருவாங்க உங்களுடைய அனுமதியோடு. இப்போ இந்த மாதம் மாதம் செலுத்தக்கூடிய தொகை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எஸ்ஐபின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. குறைந்தபட்சம் 100 ரூபாவில் இருந்து கூட எஸ்ஐபி நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை செலவு போக மீதி எவ்வளோ இருக்கோ அதில் கோல் பேஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய இலக்கு, அதாவது எதிர்காலத்தில் உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணத்துக்காகவோ, உயர்கல்விக்காகவோ, வெளிநாட்டு பயணத்துக்காகவோ, இல்லை உங்கள் வாழ்வாதார தேவைக்காகவோ அதை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எஸ்ஐபியை தேர்ந்தெடுக்கணும். இந்த எஸ்ஐபியை நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் கூட்டிக்கிடலாம். இப்போ 500 ரூபாலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கழிச்சு ஒரு 5% அதிகரிக்கும் அப்படின்னா அதையே அதிகரிக்கலாம், குறைச்சிக்கிறலாம். இல்லை எனக்கு எஸ்ஐபியை நிறுத்தினாலும் நிற்பாட்டிக்கலாம். எஸ்ஐபியை நிறுத்துறத விட தொடர்ந்து கட்டிகிட்டே இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ ஃபண்டு வேல்யூ கம்மியாயிடுச்சு அப்படின்னா எஸ்ஐபி நீ கட்டிக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா நமக்கு அலாட் பண்ணக்கூடிய யூனிட் நிறையா கிடைக்கும். அப்போ திருப்பி விலை ஏறும்பொழுது நமக்கு லாபம் நிறையா கிடைக்கும். இதுதான் எஸ்ஐபிக்கான விளக்கம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு முதலீடு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி எனக்கு டிஎம்மில் மெசேஜ் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.